வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். கேழ்வரகில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. கேழ்வரகுடைய நன்மைகள் பற்றி நம்ம ஒரு வழியில் சொல்லிட முடியாது. கேழ்வரகு நம்முடைய செரிமானத்தை மேம்படுத்துது, இதய நோய் அபாயத்தை குறைக்குது, முதுமையை குறைக்குது, நீரிழிவு நோயை கட்டுக்குள்ளே வைக்கிறது, உடல்நல பாதிப்புகளை உண்டு செய்யக்கூடிய நோய்கள் எல்லாத்தையுமே வராமல் தடுக்குது. ஸோ இந்த நன்மைகளுக்கெல்லாம் காரணம் கேழ்வரகில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். இன்னும் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கேழ்வரகில் இருந்து கொண்டு என்னென்ன மருத்துவ நன்மைகளை நமக்கு அளிக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு ஆரோக்கியம் பெறுவதற்கு கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு எலும்புகள் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. கேழ்வரகு பாலை விட அதிக கால்சியம் சத்து கொண்டிருக்கு. 100 கிராம் கேழ்வரகுல 364 மில்லிகிராம் அளவு கால்சியம் சத்து நமக்கு இருக்கும். ஸோ குறிப்பாக இந்த கால்சியம் சத்து நமக்கு எலும்பை பாதுகாக்கும். வலுவான எலும்புகள் மற்றும் வலுவான பற்களை பராமரிக்கிறதுக்கு கால்சியம் அவசியம். இது குழந்தைகளுக்கு அப்புறம் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படி சொல்லக்கூடிய எலும்பு அடர்த்தி குறைபாடுகள் எல்லாம் தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற எந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு நோய் கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு கேழ்வரகு உதவிகரமாக இருக்கும். சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நீரிழிவு நோயாளிகள் அரிசி உணவு தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அவர்களுக்கு பழுப்பு அரிசி சாப்பிட பரிந்துரைக்கப்படுது. அதே நேரம் கேழ்வரகு இவர்களுக்கு ஏற்ற ஒரு உணவாகவும் இருக்கு. கேழ்வரகு குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டு இருக்கிறதால ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கேழ்வரகு கட்டுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். கேழ்வரகு செரிமானத்தை மெதுவாக்குவதால உடல்ல ரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத தடுக்கும். ஸோ ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் கேழ்வரகு உறுதுணையாக இருக்கும். ரத்த சோகை நீக்கப்படுவதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு இரும்பு சத்தில் இருக்கக்கூடிய ஆதாரம். இது அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்குது. கேழ்வரகு விட்டமின் சி எனும் உயிர் சத்து கொண்டிருக்கிறதால பலவிதமான நோய்களை வராமல் தடுக்கும். ஸோ நம்ம ரத்த சோகை கியூர் பண்ண முடியும்னா இரும்பு சத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்களினுடைய லெவல் கரெக்டான லெவலில் இருக்கும். ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டாக இருக்கிறதால ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய லெவலும் கரெக்டாக வர ஆரம்பிக்கும். அதுக்கு கேழ்வரகு உறுதுணையாக இருக்கும். அப்போ ஹீமோகுளோபின் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உடல் உறுப்புகளுக்குமே ஆக்சிஜனை கடத்தி செல்வதால் நம்ம சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிச்சிருவோம். நமக்கு சோர்வு போன்ற பிரச்சனை இல்லை, அந்த ரத்த சோகைக்கான அறிகுறிகள்லாம் நமக்கு இருக்காது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியம் இல்லாதது. மேலும் இது நார்சத்து கொண்டிருக்கு, விட்டமின் B3 கொண்டிருக்கு, நியாசின் கொண்டிருக்கு. இது நல்ல கொழுப்பினுடைய அளவு மட்டும் அதிகரிக்க செய்யும். உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை நமக்கு குறைச்சிரும். அதனால இதய நாளங்களில் பிளேக் ஏற்படுவது, கொழுப்பு படிவு ஏற்படுவது, மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த அபாயம் எல்லாம் நலமோடு வாழ்வதற்கு கேழ்வரகு உதவிகரமாக இருக்கும். செரிமானத்தை மேம்படுத்துகிறது கேழ்வரகு. ஸோ கேழ்வரகு செரிமான ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒன்று. குடல் இயக்கத்திற்கு கேழ்வரகு உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கல் வராமல் தடுப்பதற்கு கேழ்வரகில் இருக்கக்கூடிய நார் சத்து உதவிகரமாக இருக்கும். இது செரிமானத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள், வயிற்று வலி, வயிற்று உபுசம், வயிற்று வலி என எதுவுமே இருக்காது. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கு, உணவுகள் செரிக்கப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்படுவதற்கு கேழ்வரகு உறுதுணையாக இருக்கும். குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் ஊக்குவிக்கப்படுவதால் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைந்து போவதற்கு கேழ்வரகு நம்ம எடுத்துக்கலாம். உடல் பருமன் குறைய விரும்புனீங்க அப்படின்னா கேழ்வரகு சேர்க்கலாம். கேழ்வரகில் இருக்கக்கூடிய இயற்கை கொழுப்பு எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் கேழ்வரகில் இருக்கக்கூடிய டிரிப்டோஃபன் பசியை குறைக்கும். ஸோ நம்ம உடல் எடை அதிகரிச்சுட்டே இருக்கிறதுக்கு காரணம் அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிட்றதான். பசியை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட மாட்டோம். அதுக்கு நம்ம கேழ்வரகு சாப்பிடணும். இது செரிமானத்தை மெதுவாக உண்டு பண்ணுவதால உங்களுடைய உணவுல கூடுதல் கலோரிகள் இருக்காது. உங்களுடைய உடல்ல தேங்கக்கூடிய கூடுதல் கொழுப்பு கலோரிகளையும் கரைத்து உங்களுக்கு வெளியேற்றி அதை உங்களுக்கு சத்துக்களாக மாற்றி உடல் எடையை குறைக்கும் கேழ்வரகு. சருமத்திற்கு நன்மை செய்யும் கேழ்வரகு. சரும ஆரோக்கியத்திற்கு பொலிவையும் அதை கூடுதலாக பராமரிக்கிறதுக்கும் கேழ்வரகுக்கு முக்கிய பங்கு இருக்கு. கேழ்வரகுல முக்கிய அமினோ அமிலங்கள் இருக்கு, ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. கேழ்வரகுல இருக்கக்கூடிய மெத்தியோலின் மற்றும் லெசின் போன்ற அமினோ அமிலங்கள் பார்த்தோம் அப்படின்னா சருமத்தை சுருக்கம் இல்லாமல் வைத்திருக்கும், தொய்வு சருமத்தில் ஏற்படாமல் பாதுகாக்கும். ஸோ நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. அதாவது தோல் சுருக்கம் எதுவும் இருக்காது. பார்க்கும் போதே பொலிவாக தெரிய ஆரம்பிக்கும்.
புத்துணர்ச்சியாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சருமம் இருக்கிறதுக்கெல்லாம் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு நம்ம கேழ்வரகு எந்த மாதிரி மேலே சாப்பிடலாம், கேழ்வரகு மாவு, கேழ்வரகு வடை, கேழ்வரகு பிஸ்கெட் என எந்த வகையிலும் சேர்த்துக்கொண்டு கேழ்வரகு கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.